பழுதடைந்த ஊத்துக்குளி வட்டாட்சியர் அலுவலக பிரதான சாலையை சீரமைக்க வேண்டுகோள். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள பிரதான நுழைவாயில் சாலை மூன்று சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலையானது அமைக்கப்பட்ட சில வருடங்களில் மிகவும் மோசமாகி தள்ளிக்கற்கள் பெயர்ந்து குண்டு குழியுமாக காட்சியிருக்கின்றன. இது தொடர்பாக திருப்பூர் நுகர்வோர் நல முன்னேற்ற சங்கத்தின் நிறுவன தலைவர் இ.பி. சரவணன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி வட்டத்தில் உள்ள ஈரோடு பிரதான சாலையில் ஊத்துக்குளி வட்டாட்சியர் அலுவலகம் கடந்த 2017ஆம் ஆண்டு சுமார் 200 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டது. ஆனால் சில ஆண்டுகளில் வட்டாட்சியர் அலுவலக நுழைவாயில் அமைக்கப்பட்ட பிரதான வாயில் சிமெண்ட் சாலை மிகவும் சேதமடைந்து பழுதடைந்துள்ளது. தற்போது இந்த சாலை முற்றிலுமாக சேதமடைந்து ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இந்த சாலை வழியாகத்தான் தினசரி வட்டாட்சியர் அலுவலகத்தின் உள்ளே பொதுமக்கள், அலுவலர்கள், அரசு அதிகாரிகள், தாசில்தார் உட்பட உள்ளே சென்று வருவதற்கான மெயின் வழியாகும். ஆனால் இது குறித்து நடவடிக்கை எடுக்காமல் கண்டும் காணாமல் உள்ளதால் பொதுமக்களும் அலுவலகத்துக்கு வரக்கூடிய பொதுமக்கள், நுகர்வோர்கள், மாற்றுத்திறனாளிகள், வயதான முதியவர்கள், பள்ளி மாணவர்கள் மற்றும் பல்வேறு சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் உள்ளிட்ட சான்றிதழ் வாங்க வட்டாட்சியருக்கு வரக்கூடிய அனைவரும் பாதிக்கப்படுகின்றனர். மேலும் இந்த சாலையானது முறையாக போடாமல் தரமின்றி அமைக்கப்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த பகுதியில் மக்களுடைய வசதிக்காக பஸ் நிறுத்தம், நிழற்குடை அமைக்கப்பட்டுள்ளது. அந்த நிழற்குடையை சுற்றி வர முள்புதர்கள் மண்டிக்கொள்ளது. மேலும் அங்கே இரவு நேரத்தில் விரும்பத்தகாத செயல்களும் மதுப்பிரியல் கூடாரமாக மாறியுள்ளது. மேலும் இந்த அலுவலக வளாகத்திலேயே வட்டாட்சியருக்கு தனியாக குடியிருப்பு கட்டப்பட்டுள்ளது. அந்த குடியிருப்புக்கு முன்பகுதியெல்லாம் மரம், செடி, கொடிகள் சூழ்ந்து வெறும் புதல் போல் காணப்படுகிறது. எனவே தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக உரிய தீர்வு கண்டு இந்த ஊத்துக்குளி வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு உள்ள செல்லக்கூடிய பிரதான வழி சிமெண்ட் சாலையை புதிதாக புதுப்பித்து, மேலும் வட்டாட்சியர் குடியிருப்பை புதுப்பித்து அந்த அலுவலகத்திலே தங்கியிருந்து அவருக்காக ஒதுக்கப்பட்ட இல்லத்தில் வசித்து அரசாங்கம் பல லட்சம் ரூபாய் மதிப்பு கட்டப்பட்டுள்ள வட்டாட்சியருக்கான தனியாக கட்டப்பட்டுள்ள இல்லத்தில் வசிக்கும்படி பொதுமக்களும் சமூக ஆர்வலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.